எல்லாருக்கும் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமால நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ட்ராமா ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு லினி இருப்பா இல்லையா? அவ வந்து நம்ம ஹீரோனோட அண்ணனுக்கு கால் பண்ணியிருக்கா. அவன் வந்து ஏதோ ஒரு பக்கத்து ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ அட்டெண்ட் பண்ண உடனே அவ என்ன கேட்குறான்னா, "ஏய் திரும்ப ஊருக்கு வரதுக்கு நீ அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி குடுத்துட்டல்ல?" அப்படின்னு கேட்குறா. "இல்ல, நான் இன்னும் அந்த அப்ளிகேஷன குடுக்கல" அப்படின்னு அவன் சொல்றான். எது இன்னும் அந்த அப்ளிகேஷன குடுக்கலையா? டேய் நீ இப்ப குடுத்தா தானடா அடுத்த மாசம் நீ ஊருக்கு வர முடியும். நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? அப்படின்னு கேட்க, இல்ல நான் ஊருக்கு வரல. இங்க எனக்கு நெறைய வேலை இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். என்னது விளையாடுறியா? நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ அடுத்த மாசம் ஊருக்கு வருவ. உன்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் உனக்கு பதிலா நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பேன். பரவாயில்லையா? அப்படின்னு கேட்க, பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்திருந்தா இல்லையா? அவ பேரு லிங்கி. அவளை காமிக்கிறாங்க. இவ இப்ப என்ன செய்றா அப்படின்னா, தூரத்துல இருந்து அந்த டைரக்டரோட பையன் இருப்பான்ல இஃபங்க, அவன் விளையாடுறத அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு இஃபங்க ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸோ அப்படியே அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கும் போது, கரெக்டா அவன் விளையாடும் போது அவன் கையில இருக்க பால் இவன் மேலேயே வந்து டக்குன்னு விழுந்துருது. உடனே அவனும் ஓடி வந்து, ஏய் என்னாச்சு, உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலி அவளுக்கு ஒன்றுமே ஆகலை. இருந்துமே அவளே அவள் கையில் கிள்ளிட்டு, இல்லை ஒன்றும் ஆகலை, லைட்டாக செவந்துருச்சு அப்படின்னு அவள் சொல்கிறா. ஏய் என்ன இப்படி செவந்திருக்கு, ஒன்றும் ஆகலைன்னு சொல்கிற, சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டுட்டு போகிறான். கரெக்டாக இந்த டைமில் தான் நம்ம ஹீரோயின் இந்த கேர்ள் ஃப்ரெண்டை ஹீரோவுக்கு காமிக்கணும்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவள் சொல்கிறா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. எது கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா, அவளை உனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, உனக்கு காலேஜில் போய் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் நீ அந்த சான்ஸை அவளுக்கு விட்டு கொடுத்துட்ட. அந்த அளவுக்கு உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரும்போது ஆப்போசிட்ல இருந்து இஃபங் கூட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கா. உடனே இஃபங் ஹீரோயினை பார்த்த உடனே, அட ஃபெய்னி நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவளும், உனக்கு இவளை தெரியுமா அப்படின்னு கேட்க, நல்லாவே தெரியுமே, இவ என்னோட ஃபேக்ட்ரியில தான் வேலை பார்க்குறா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் நிற்கிறத அந்த இஃபங் பார்த்துட்டு, அட நீ பார்க்கறதுக்கு நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கே, ஒன்று பண்ணு, நீயும் என் கூட சேர்ந்து பாஸ்கெட் பால் விளையாட வரியா அப்படின்னு கேட்க அவன் முழிக்கிறான். அப்போ ஹீரோயின், இல்லை இல்லை வேண்டாம், இப்போதைக்கு அவன் அதெல்லாம் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லிங்கியே பார்க்க, உடனே அவ, சரி இஃபங் நீ கிளம்பு, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல அவனுமே கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் தனியாக வந்து பேசுகிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் பாட்டுக்கு தனியாக உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே இந்த லிங்கி என்ன சொல்கிறான்னா, இவன் என்னதான் பழசு எல்லாத்தையுமே மறந்து போனாலும் இவனோட வரைகிற அந்த மெத்தட் மட்டும் மாறவே இல்லை. ஆனால் இவன் என்னை பார்க்குற பார்வை இப்போ ரொம்பவே மாறி இருக்கு அப்படின்னு அவ சொல்கிறா. ஹீரோயின் உடனே, இல்லை அவனுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஞாபகம் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, வரட்டும், அதுக்காக நான் என்ன பண்ணட்டும், அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்க, ஏன் இப்படி சொல்றீங்க, அவனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. இங்க பாரு, நீ வேணும்னா அவன் கூட இந்த மாதிரி இருந்துக்கோ, என்னாலலாம் இருக்க முடியாது, நான் எதுக்கு இவனுக்காக ஏன் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ டக்குன்னு அங்கிருந்து போயிடுறா. இதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இது ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறமா 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ என்ன செய்யறான் அப்படின்னா, கிட்ட வந்து ஹீரோயின் கிட்ட விளையாட்டு காமிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் சிரிச்சுட்டு, டேய் இதை எங்கிருந்துடா கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க, அதுவா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு சோகமா இருக்கும் போது அந்த பொண்ணை சிரிக்க வைக்க அவளோட அப்பா இப்படிதான் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, ஓ அதை ஏன் கிட்ட நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் அப்படியே வந்துட்டே இருக்க ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு பழசு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோ, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, ஏன் என்னை பார்க்குற எல்லாருமே பழசு ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்டுட்டே இருக்கீங்க, பழசு எல்லாமே மறந்து போனா என்ன, இப்போ நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை உனக்கு பழசு எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும், அதுதான் நல்லது அப்படின்னு அவ சொல்றா. எதுக்கு ஞாபகத்துக்கு வரணும், ஏன்னா அப்போதானே நீ யாருக்கும் பாரமா இருக்க மாட்ட அப்படின்னு அவ சொல்றா. ஆமாம், ஆரம்பத்தில் எனக்கும் அந்த ஃபீலிங் இருந்துச்சு, நான் மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கணும்லாம் தோணுச்சு, ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின், ஒரு நிமிஷம் இரு, உன்னோட பழைய வீடு எங்கே இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோட்ட கேட்க, தெரியாதுன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ஹீரோவோட பழைய வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது ஹீரோ எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மரத்து மேலே ஏறி விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது டக்குன்னு ஹீரோவுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஹீரோவோட பாட்டி, டே அது மேலே ஏறாதடா, கீழே இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரி ஞாபகத்துக்கு வருது. அதை பற்றி அவன் யோசிச்சுட்டே இருக்கும் போது அவன் பாட்டி கூட சேர்ந்து விளையாடினது, அதோட அவனோட பாட்டி அடிக்கடி அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுன்னு இது எல்லாமே ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கும் போது
பக்கத்துல மரத்துல விளையாடிட்டு இருந்த பசங்க டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோ தான் கரெக்டா போய் கேட்ச் பண்ணிடுறான். அப்ப ஹீரோயினுமே பரவாயில்லையே, உன் மரமண்டையில அடிபட்டு இருந்தாலும் உனக்குள்ள இருக்க ஹீரோ அப்படியே தான் இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுட்டே வரான். உடனே ஹீரோயின், சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், உனக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு அவன் சொல்றான். சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போய் நம்ம ஹீரோயின் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப அவன், இது ஒன்றும் ஐஸ்கிரீம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இல்ல இதுதான் ஐஸ்கிரீம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உடனே ஹீரோ நோட் எடுத்து எதையோ வரைஞ்சிட்டு, பாரு ஐஸ்கிரீம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்ப ஹீரோயின், ஐயோ உனக்கு ஏன் இப்படி சாப்பிட்ற ஐட்டமா ஞாபகத்துக்கு வருதுன்னு எனக்கு புரியல. இங்க பாரு அது ரொம்ப காஸ்ட்லி, என்னால வாங்கி கொடுக்க முடியாது, உனக்கு வேணும்னா இதை சாப்பிடு இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்ல ஹீரோ சைலண்டா இருக்கான். அப்ப ஹீரோயின் வேணும்னே ஹீரோ வெறுப்பேத்தணும்னு அவர் முன்னாடியே ஐஸ்கிரீமை சாப்பிட்டு காமிக்க, சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே எடுத்து சாப்பிட்றான். அவனுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது. ஹீரோ கிட்ட வந்து, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஹெல்ப்பு அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்போ ஹீரோயின் ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு நிறைய விஷயம் எழுதுறாங்க. இங்க பாரு, உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த சில முக்கியமான விஷயத்தை பத்திலாம் இங்க நான் எழுதியிருக்கேன். அதை நான் உனக்கு படிச்சும் காமிக்கிறேன். நீ என்ன செய்யற அப்படின்னா, அந்த டைரக்டர் கிட்ட வந்து உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, நீ ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டேன்னு சொல்றியா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, என்னது அவங்கள நீ ஏமாத்த சொல்றியா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல, ஆனா எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணக்கூடாதா ப்ளீஸ் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ, சரி நான் பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, சரி நான் வாங்கி கொடுக்குறேன், நான் முதல்ல டயலாக்ஸ் எல்லாம் படிக்கிறேன், நீ ஒரு டைம் கேட்டுக்கோ அப்படின்னு ஹீரோயின் படிக்கிறாங்க. பட் அதை கேட்ட நெக்ஸ்ட் டைமே ஹீரோ வரிசையா அதுல இருக்க எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறான். உடனே ஹீரோயினும், வாவ் நீ இவ்வளோ செமையா சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த டேரக்டர் கிட்ட ஹீரோவை கூப்பிட்டுட்டு போறாங்க. கூப்பிட்டுட்டு போய் ஹீரோவுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, அவன் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டான் அப்படின்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த டேரக்டருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அதோட நம்ம ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர வச்சிருக்காங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டருமே நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்க மழையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, நீங்க ஏன் அப்படிலாம் பண்ணீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் ஏற்கனவே அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும்னு சொல்லி டயலாக்ஸ்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஹீரோ கடகடன்னு ஒப்பிச்சிட்டே வரான். டக்குன்னு பாதியில எல்லாமே மறந்துடுது. உடனே ஹீரோயின், என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, அவன் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறான். இப்போ அந்த டேரக்டரும் பார்க்குறாங்க. உடனே ஹீரோயின், இல்லை அவனுக்கு இப்போ தானே உடம்பு சரியா இருக்கு, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான் போல இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து, என்னாச்சு மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, டக்குன்னு ஹீரோ எந்திரிச்சு நின்று, இல்லை எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அவன், எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ சந்திச்சதுக்கு அப்புறமா தான் நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபெய்னி மட்டும் என்னோட வாழ்க்கைக்குள்ளே வரலன்னா நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கவே மாட்டேன். ஆரம்பத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது, ஃபெய்னி தான் சொல்லி கொடுத்தா. பல்லு விளக்குறதுக்கு, ஷூலேஸை கட்டுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்குன்னு எல்லாமே ஃபெய்னி தான் சொல்லி கொடுத்தா. ஃபெய்னி மட்டும் என் வாழ்க்கைக்குள்ளே வரலன்னா என் வாழ்க்கை இவ்வளோ நல்லா இருந்திருக்காது. அதோட எனக்காக ஃபெய்னி எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆக்சுவலி ஹீரோ இதெல்லாம் பேசுவான்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இது ஹீரோ பேசின உடனே அங்கே இருக்க ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த டேரக்டருக்கும் சந்தோஷமா இருக்கு. ஸோ அவங்க உடனே ஹீரோயினை பார்த்து, பரவாயில்லையே இவனை இந்த அளவுக்கு நீ ரெக்கவர் பண்ணியிருக்கியே, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் இந்த ஊருக்கே ரோல் மாடலாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, உனக்கு சீக்கிரமாகவே காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு சந்தோஷம்னா தாங்கவே முடியல. வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட பேசுறாங்க. அப்ப அவங்க, ஆமா நான் சொன்ன டயலாக்லாம் விட்டுட்டு நீ என்ன ஏதேதோ பேசிட்டு, ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆமா ஆனா நான் பேசினது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதை கேட்டு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ, சரி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கூப்பிட்டுட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோ, இந்த ஐஸ்கிரீம் கிடையாது, எனக்கு இந்த ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு அந்த வரைஞ்சதை காமிக்க, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, ஆனால் நான் இப்போ வாங்கி கொடுத்ததே நல்லா தான் இருக்கும், ஒழுங்கா அதை சாப்பிடு அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஐஸ்கிரீமையே சாப்பிட்றாரு. அப்போ ஹீரோயின், நான் ஸ்கூல் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன், என்னோட பேரண்ட்ஸ் அப்போ எனக்கு இந்த ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ நீ அடிக்கடி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அடிக்கடி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டேன், எப்போதுமே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு ஹீரோ சிரிக்கிறான். ஹீரோயின் உடனே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அப்போல்லாம் நான் எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டேன், நான் பாட்டுக்கு படிச்சுட்டே இருப்பேன். ஆனால் இப்போ பாரு, இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணுன்றதுக்காக நான் என்னென்ன ட்ரிக்கெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும் போது, டக்குன்னு ஹீரோ, அப்படின்னா இரு, உனக்கு காலேஜில் சீட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளாக என்னை நீ பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறான். டக்குன்னு ஹீரோயின், இல்லையே நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை.
உனக்கு தலையில அடிபட்டுருச்சுல, அதான் ஏதேதோ தப்பு தப்பா கேக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. பட் ஹீரோ பின்னாடியே வரான். இல்ல நான் ஒழுங்கா தான் காதுல வாங்கினேன். நீ அதை தான் சொல்ல வந்த. அப்படின்னா காலேஜ்ல சீட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்ளோ நாளா நீ என்ன கவனிச்சிட்டு இருந்திருக்கல்ல. அப்படி பார்த்தா இந்த விஷயத்த நான் நேரடியா போய் அந்த டைரக்டர் கிட்ட சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லிடாத அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, சரி சரி நான் சொல்ல மாட்டேன். ஆனா அப்பப்ப நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வராங்க. அப்ப 2 பேரும் வந்துட்டே இருக்கும்போது ஒரு கடைக்குள்ள ஒரு பியானோ இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ அதே பிளேஸ்ல நின்னுடுறான். ஸோ ஹீரோயின் வேகமா ஹீரோவை அந்த பியானோ கிட்ட கூப்பிட்டுட்டு போயிட்டு, உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்க, அவன் ஏதோ வாசிக்க ட்ரை பண்றான். பட் அவனால வாசிக்கவே முடியல. இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரமாட்டேது அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு, சரி அப்படின்னா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆக்சுவலி உன்னோட பாட்டியே பியானோ நல்லா வாசிப்பாங்க. அதனால உனக்கும் கண்டிப்பா பியானோ நல்லா வாசிக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பியானோவை வாசிக்க ஆரம்பிக்க, இதை பார்த்து ஹீரோவுமே வாசிக்கிறான். அப்போ அவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஹீரோவுக்கு லைட்டாக அவனோட பாட்டி ஞாபகம் வருது. அட் த சேம் டைம் ஏதோ ஒரு பொண்ணோட ஞாபகமும் வந்துட்டே இருக்கு. ஹீரோயின் உடனே, உனக்கு ஏதாவது இப்போ ஞாபகத்துக்கு வருதா அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி இருக்கட்டும், பொறுமையாக ட்ரை பண்ணுவோம், சீக்கிரமாகவே எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் ஃபெங்லின் இருக்கா இல்லையா, அவள் போய் அந்த டேரக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் ஃபெய்னிக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்களா காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்க, ஆமாம் அவள் எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஃபெய்னி ஒன்றும் அந்தளவுக்கு நல்ல பொண்ணு கிடையாதே, நீங்கள் வாங்க கொடுக்கலாமே அப்படின்னு சொல்ல, எது வாங்க, ஆனால் அவன் ஒன்றும் அந்தளவுக்கு நல்ல பையன் மாதிரி தெரியலையே, அவன் நல்லா படிப்பானான்னு கூட தெரியல, அவன் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணிக்கிட்டோம். ஆமாம் வாங் உன்னோட பாய் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு ஃபெங்லின் கிட்ட கேட்க, ஆமாம் என் பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. இங்கே பாரு, நீ அவனை டேட் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அவனுக்காக என்கிட்ட இந்த மாதிரி நீ சொல்கிறது சரியே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக காலேஜில் படிக்கிறதுக்கு யார் தகுதியான ஆளோ அவங்கள தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். சரியா, உன் பாய் ஃப்ரெண்டுன்றதுனாலலாம் வாங்குக்கு என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்களுக்கு காலேஜில் அட்மிஷன் கிடைக்க போகுதுன்ற விஷயத்த அவளோட ஃப்ரெண்டு லின் கிட்ட போய் சொல்கிறா. இது கேட்ட உடனே அவளும் சந்தோஷப்படுறா. அப்போ ஹீரோயின், எனக்கு தெரிஞ்சு அண்ணன் ஊருக்கு வரதுக்குள்ளே நான் காலேஜுக்கு கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எங்க உங்கள் அண்ணன் இப்போதைக்கு ஊருக்கு வரவே மாட்டான் போல இருக்கு, நான் அவன்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன், அவன் ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்கிறான் தெரியுமா அப்படின்னு அவ சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதோட லின்னுமே அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறா. வேலையை முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு வரா. பட் வந்த உடனே அவளோட அம்மா அவளை செம்ம திட்டுறாங்க. சீக்கிரமா போய் பாத்திரத்தை கழுவு, சீக்கிரமா சமை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அம்மா ஏமா என்னையே வேலை வாங்கிட்டு இருக்க, உன்னோட மருமக உள்ள சும்மா தானே தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு இவ சொல்றா. இது சும்மா தூங்குறாளா, அவன் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னா நான் பகல் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல, ஓவரா பேசாதடி, எப்படி பார்த்தாலும் அவ என் வீட்டிலே இருக்க போற என்னோட மருமக, ஆனா நீ இன்னொருத்தவங்க வீட்டுக்கு தானே போற, அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த டைம்ல இவளோட அண்ணியுமே ரொம்ப நல்லவங்க மாதிரி சரி பரவாயில்ல விடு, நானே சமைக்கிறேன் அப்படின்னு போறாங்க. பட் போறதுக்குள்ள அவ்வளோ ஆக்டிங், இடுப்பு வலிக்குது, கையை வலிக்குது, அது இதுன்னு. இதை பார்த்த உடனே இவளும், வேண்டாம் நீ கொடுங்க நானே சமைக்கிறேன் அப்படின்னு அவளே சமைக்கலான்னு தான் வர்ற அரிசியை எடுத்துட்டு, பட் டக்குன்னு அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ அந்த அரிசி குண்டான அப்படியே கையில் எடுத்துட்டு ஒரு பிளேஸில் ஃபோன் இருக்கும், அந்த இடத்துக்கு ஓடி போயிடுறா. போயிட்டு மறுபடியும் ஹீரோனோட அண்ணனுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி, தயவு செஞ்சு சீக்கிரமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இதுக்கு மேலே என்னால் என் வீட்டில் இருக்கவே முடியாது, ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அப்போ அவன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, என்னோட நிலைமை இப்போ சரியில்லை, இப்போ ஒரு வேளை நான் ஊருக்கு உன்னை கல்யாணம் பண்ணாலும் நம்ம எங்கே போய் தங்குறது, ஒரு வேளை நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வீட்டில் இருக்க என்னோட தங்கச்சி எங்கே தங்குவா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னா நீ அவளுக்காக தான் ஊருக்கு வரமாட்டியா அப்படின்னு இவ கேட்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, என்னால் இப்போதைக்கு உன்னை கல்யாணம் பண்ணவே முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். பட் அப்போ அவ, இங்கே பாரு ஏற்கனவே எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கோயேன், நான் அவங்கள யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இவ சொல்ல, பரவாயில்ல உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா அதை நினச்சி நானும் தான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவன் சொல்ல, இதை கேட்ட உடனே இவ கண்ணில் இருந்து பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சிருது. அவன் உடனே, நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம பிரிஞ்சிருவோன்னு சொல்கிறான். இதை கேட்டு இவ அழுதுட்டே அந்த பிளேஸ்ல இருந்து ஓடி போயிடுறா. இன்னொரு பக்கம் ஃபெங்லினை காமிக்கிறாங்க. இப்போ அவளோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ இருக்க பிளேஸ்க்கு தான் வந்திருக்கா. ஏன்னா உண்மையாகவே நம்ம ஹீரோவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா இல்லையான்னு இவளுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ இவளோட பாய் ஃப்ரெண்டை முன்னாடி போக வச்சு இவ பாய் ஃப்ரெண்டை ஹீரோ கண்டுபிடிக்கிறானான்னு சொல்லி அவள் டெஸ்ட் பண்ணுறா. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்டுமே ஹீரோ கிட்ட டக்குன்னு கீழே விழுந்துட்டு, ஐயோ என் கால் வலிக்குது அப்படின்னு கத்துறான்.
உடனே ஹீரோ ஓடி வந்து உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணும்போது ஒன்றும் ஆகலை, என் காலில் தான் கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோவையே பார்க்க ஹீரோவுக்கு தான் பழசெல்லாம் ஞாபகமே வரலையே. ஸோ அவர் உடனே திரு திருன்னு முழிக்கிறாரு. இந்த பாய் ஃப்ரெண்டும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறான். இதை பார்த்த உடனே ஃபெங்லினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது நம்ம ஹீரோவுக்கு பழசெல்லாம் இன்னும் ஞாபகத்துக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ வேகமாக அவள் என்ன செய்கிறா அப்படின்னா இந்த விஷயத்த அந்த டேரக்டர் கிட்ட மாட்டி விட்டுடுறா. இது தெரிஞ்ச உடனே அந்த டேரக்டரும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க உடனே இங்கே பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. இப்போ நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா இது நமக்குள்ளே முடிஞ்சிடும், இல்லைனா இது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கும் வேறு வழி இல்லாமல் அது அவன் இன்னும் ரெக்கவர் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அந்த டேரக்டருக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. உடனே ஹீரோயின் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வாயை மூடு, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், கடைசியில் உனக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கணுன்றதுக்காக போய் சொல்லியிருக்கியா, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாரு, இப்போதைக்கு உனக்கு காலேஜில் சீட்டெல்லாம் கிடைக்காது, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே சேட் ஆகிடுது. ஸோ அழுதுகிட்டே அந்த பிளேஸ்லேருந்து வேகமாக ஓடி வந்துடுறா. அப்படி வரும்போது ஃபெங்லின் சொல்கிறா, இங்கே பாரு, நீ பண்ண தப்புக்கு இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டேயுமே டேரக்டர் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ நீ தேவையில்லாமல் அந்த ஃபெங் மயாங்கையும் இந்த பிரச்சனையில் இழுத்து விட்டுட்டு இருக்கியே, அவன் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் டேரக்டரும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை கேட்ட உடனே ஹீரோயின் நீ தானே டேரக்டர் கிட்ட மாட்டி விட்ட, எதுக்காக இப்படி பண்ண, அன்னைக்கு நீ கிளியாரிட்டின்னு சொன்னதை நான் கிளாரிட்டின்னு மாற்றி கரெக்ட் பண்ணனே, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஆமாம், எப்போதுமே நீ என்னை விட அறிவாளின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டே இருக்க, அதுக்கு தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு இன்னும் கஷ்டமாயிடுது. ஸோ அவங்க ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. பட் இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரோட நினைவில் அப்பப்போ ஒரு பொண்ணு வந்து போயிட்டே இருக்கா இல்லையா, ஸோ அவளை வந்து ஒரு நோட்டில் வரைய ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த உடனே அங்கே இருக்க நர்ஸும் ஆமாம் இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்க தெரியல அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோயின் ரொம்ப சோகமா அவளோட பழைய டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள பார்க்கணும்னு சொல்லி கிளம்பி போறா. ஹீரோயினுக்கு எப்பெல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் அந்த டீச்சரை பார்க்க தான் போவா. இப்போ அவங்க வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லை, இந்த ஜெயில் உலகத்திலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அப்போ எனக்கான தப்பிக்கிறதுக்கான வழியா அந்த காலேஜ் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ அந்த வழியும் மூடிடுச்சு, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு அவ சொல்ல இங்கே பாருமா, ஒருத்தவங்க வாழ்க்கைக்கான வழியை யாராலையும் மூட முடியாது, அது எப்போதும் திறந்தே தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல இதை கேட்டுட்டு ஹீரோயின் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அவன் எப்போதுமே தனியாக ஒரு ரூமில் தான் ஹாஸ்பிட்டலில் இருப்பான். பட் இப்போ ஹீரோவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனை ஜென்ரல் வார்டுக்கு மாற்றிடுறாங்க. பட் அப்பயுமே ஹீரோ இருட்டில் உட்காந்து அவன் நினைவில் வந்து அந்த பொண்ணையை தான் வரைஞ்சிட்டு உட்காந்துருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ரோட்டில் நடந்து வந்துட்டே இருக்கும் போது அப்போ இவளோட ஃப்ரெண்டு இருப்பாள், அவள் வந்து வேற ஒரு பையனோட சேர்ந்து வந்துட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் கிட்ட போய் என்னடி இவன் கூட எதுக்கு நீ சேர்ந்து சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அது இவன் கூட நான் பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. எது பிளைண்ட் டேட்டுக்கா, ஏன் என்னாச்சு, என் அண்ணனுக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க உடனே இவ ஓன அழுதுட்டு நடந்த விஷயம்லாம் சொல்கிறா. இங்கே பாரு, அவன் ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்கிறான், அதனால நான் அவன்கிட்ட அவன் வரலன்னா நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அதுக்கு உன் அண்ணன் என்ன சொன்னா தெரியுமா, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அவள் பாட்டுக்கு அழ ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோயின் ஐயோ இவனுக்கு என்னாச்சு, எதுக்கு திடீர்னு இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே உனக்காக தான், உங்கள் வீடு ஏற்கனவே சின்னதாக இருக்குது, இதில் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா உனக்கு தங்க இடம் இருக்காது, நீ வெளியே போகணும்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் அவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே ஹீரோயின் ஃபேஸ் டோட்டலாக மாறிடுது. அப்போ இவளும் சாரி, நான் இதை வேணும்னு உன்னை காயப்படுத்தணும்னு சொல்லலை அப்படின்னு அவ சொல்ல இல்லை இல்லை எனக்கு புரியுது அப்படின்னு ஹீரோயின் சோகமாக இருக்காங்க. மன்னிச்சிடுடி, நான் வேணும்னு சொல்லலை, மன்னிச்சிடுடி அப்படின்னு இவ சொல்ல இல்லை நான் என்னோட அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அப்போ ஒரு விஷயம் அவங்க யோசிக்கிறாங்க. அது என்னன்னா, சின்ன வயசுலேருந்து ஹீரோயினும் அவங்களோட அண்ணனும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினுக்கு எப்போதுமே டேஸ்டான சாப்பாடு அவளுக்கு கொடுத்துட்டு கசப்பாக இருக்க சாப்பாடை தான் அவளோட அண்ணன் சாப்பிடுவான். அதே மாதிரி ஹீரோயின் எப்போதும் ஸ்கூலுக்கு படிக்க போகும்போதெல்லாம் அவனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவான். ஒரு டைம் அவன் பர்த்டேக்காக அவனோட அப்பா அம்மா ஒரு பென்சில் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவன் வெறும் அட்டை பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவன் மேலே ரொம்ப அக்கறையோடு இருப்பான் ஹீரோயின் அண்ணன். அப்போ ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஹீரோயினுக்கு வெளியூரில் ஒரு வேலை கிடைக்கும். பட் அப்போ ஹீரோயின் அண்ணன் என்ன செய்வானா, நீ இப்போதைக்கு இங்கேயே இரு, நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் உடனே அண்ணா வேண்டாண்ணே, நானே வேலைக்கு போய்க்கிறேண்ணே அப்படின்னு சொல்ல வேண்டாம் நீ இங்கேயே இரு அப்படின்னு அவன் சொல்லுவான்.
சரி அப்படின்னா அம்மா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நீ ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒரு வேலை உனக்கு வேணும்னா நீ ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போய்க்கோ, நான் வெளியூருக்கே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை முடிஞ்ச அளவுக்கு அவனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப கேரிங்காக வளர்த்துருப்பான். ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ இவ யோசிச்சுட்டு, அண்ணன் எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிட்ட, ஆனால் இது எனக்கான டைம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் போய் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி, என்னை மன்னிச்சிடு, உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு கடைசியில் நான் தான் பிரச்சனையாக இருந்திருக்கேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல, ஏய் இல்லடி அப்படிலாம் சொல்லாதடி அப்படின்னு அவ சொல்கிறா. இருக்கட்டும்டி, ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு இன்னும் 3 மாதம் டைம் கொடுக்குறியா? கண்டிப்பாக 3 மாதத்துக்கு அப்புறமா என்னோட அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான், நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, அதையுமே அந்த ஃப்ரெண்டு கேட்டுட்டு சரின்னு சொல்லிடுறா. பட் ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக கிளம்பி மறுபடியும் அவளோட அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு வரா. பட் அப்பா அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்க, ஹீரோயினே வாலண்டியராக வந்து, அம்மா நீ ஏதோ எனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணுறதா சொன்னியே அப்படின்னு கேட்க, இல்லை நீ தான் காலேஜுக்கு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கல, அதான் இப்போதைக்கு நான் எதுவும் அவசரப்படலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அவசரம் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் முழிக்கிறாங்க. அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதனால எனக்கு நீங்கள் பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இதை கேட்ட உடனே ஹீரோயினோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பாடா இப்போயாவது உன் மனசை மாற்றிக்கிட்டியே அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பட் பாவம் ஹீரோயின் முகத்தில் தான் ஒரு சந்தோஷம் கூட இல்லை. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஆன்ட்டி ஒருத்தவங்க ஹீரோனை பிளைண்ட் டேட்டுக்காக கூப்பிட்டுட்டு வராங்க. பட் அங்கே இவளுக்கு பார்ட்னராக வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த டேரக்டரோட பையன் இஃபங் தான் வந்திருக்கான். அவன் உடனே, ஹாய் ஆக்சுவலி கடைசி டைமில் தான் இந்த பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணாங்க, அதான் நான் தான் உங்களை பார்க்க வரேன்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த டைமில் அங்கே இருக்க ஹீரோயின் ஆன்ட்டியுமே இஃபங்க பார்த்து, தம்பி நீ இவ கூட தான் பிளைண்ட் டேட் வந்திருக்கன்னு உங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லவே இல்லை, ஒரு டைம் போய் சொல்லிட்டு வந்துருட்டோமா அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை வேணாம் ஆண்டி, என்னோட அம்மா கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவர் பாட்டுக்கு வரைஞ்சிட்டே உட்காந்துருக்காரு. அப்போ கூட இருக்க நர்ஸுமே, ஆமாம் நேற்றுலேருந்து நீ யாரை வரைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியலை அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு ரொம்பவே முக்கியமானவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ, ஆமாம் ஏன் காலையிலேருந்து என்னை பார்க்கறதுக்கு ஃபெய்னி வரவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல, இங்கே பாரு ஃபெய்னி ஒன்றும் உன்னோட ரிலேட்டிவ் கிடையாது, உன்னை அடிக்கடி அவள் பார்க்க வரணும்னு அவளுக்கு அவசியமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு ஹீரோ ஏதோ ஒன்று கேட்குறான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த இஃபங்கும் ஒன்றா சேர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவனுமே ஹீரோயின் கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். சரி நீ வழக்கமாக ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, நான் வந்து படிப்பேன் அப்படின்னு அவ சொல்கிறா. ஓ உனக்கும் படிக்க பிடிக்குமா, எனக்கும் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியா என்ன படிப்ப அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது வந்து நிறைய நான் ஆக்ஷன் ஸ்டோரிஸ்லாம் படிப்பேன் அப்படின்னு அவன் சொல்ல, ஓ அதான் படிப்பியா, ஆமாம் அதோட இன்னைக்கு தியேட்டரில் ஒரு சூப்பர் படம் வந்திருக்கான், வரியா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவன் கூட சேர்ந்து போய் தியேட்டரில் படம் பார்க்குறாங்க. பட் அங்கே போனால் அவன் அப்படியே தூங்கி வழிஞ்சிட்டே உட்காந்துருக்கான். தென் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா வெளியே வரும்போது, சாரி அந்த படம் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு, அதனால தான் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயினை ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளோட வீடு வரைக்கும் வந்துடுறான். அப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க இவனை பார்த்த உடனே, அட நீ அப்பா வா வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின், இல்லை இல்லை அவன் வந்து பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை இன்னைக்கு எனக்கு எந்த ப்ராக்டிஸும் இல்லை, நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே வந்துடுறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, திரு முழிச்சிட்டே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் ஏதோ அங்கே ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அம்மாவும், இங்கே பாருங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, எனது கெஸ்ட்டா, ஒரு நிமிஷம் இங்கே வா, ஒன்று நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. பட் பக்கத்துலேயே இன்னொரு ரூம்குள்ளே இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஹீரோயினும், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு முழிக்கும் போது ஹீரோ வேகமாக கிட்ட வந்து, வேணி நீ எங்கே போன, உனக்காக நான் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இதை இஃபங் பார்க்குறானா, அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. தென் அதுக்கப்புறமா இஃபங்கு நம்ம ஹீரோயினோட அப்பா 3 பேரை உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ பார்த்தா இஃபங்கும் நம்ம ஹீரோவும் அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயின் அப்பாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ அவர் பாட்டுக்கு நைஸாக கிளம்பி வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு, இங்கே பாரு அவங்கள்ட்ட எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, பேசாமல் ஃபெய்னி அனுப்பி பேச சொல்லட்டுமா அப்படின்னு அவர் கேட்க, அட அவ போய் என்ன பேசுவா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி இவங்க பேசுறது எல்லாத்தையுமே வெளியே இருந்து நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் இதுவே இன்னொரு பக்கம் உள்ள பார்த்தா நம்ம ஹீரோவுக்கும் அந்த இஃபங்க்கும் சுத்தமாக ஆக மாட்டுது. அவனுங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி முறைச்சிட்டே உட்காந்துருக்கானுங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை ஹீரோயின் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி வேகமாக வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. இழுத்துட்டு வந்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, பின்ன உனக்காக நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே மாட்டேற,
அதான் அங்கே இருக்க நர்ஸ் கிட்ட உன்னோட அட்ரஸை கேட்டு நானே டாக்ஸி பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா? ஆமாம், இது என்னது உன் ட்ரெஸ்லாம் ஏன் இவ்வளோ அழுக்காக இருக்குது? ஏன் ஷர்ட் பட்டனை போடாமல் இருக்க? எதுக்கு ஷூலேஸ்லாம் கட்டாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே அது எல்லாத்தையுமே கட்டி விடுறாங்க. அண்ட் இப்படி ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சைடில் இருந்து அந்த ஃபெங்க்லின் இருப்பா இல்லையா, அவள் கவனிச்சுட்டு தான் இருக்கா. அண்ட் இப்போ நம்ம ஹீரோ இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். எதுக்கு? இல்லை ஃப்ரீயாக இருந்தால் வாயேன், நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் வரல அப்படின்னு அவன் சொல்கிறா. ஓ அப்படியா, சரி நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு, நம்ம படம் பார்க்க போகலாம் அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை நான் வரல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன் நீ அந்த இஃபங் கூட படம் பார்க்க போறியா? உன்னோட அப்பா என்கிட்ட சொன்னார் அப்படின்னு அவன் சொல்ல, ஓ அப்படியா, சரி டைம் ஆச்சு நீ கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு படம் பார்க்க ஆசையாக இருந்தால் சொல்லு, நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன், அப்புறம் உன்னோட பிளைண்ட் டேட்டுக்கும் நானே வரேனே அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சிட்டே டைம் ஆச்சு, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு, திரும்ப போகிறதுக்கு உனக்கு வழி தெரியும்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, எனக்கு வழி நல்லாவே தெரியும், நீ முதல்ல வீட்டுக்குள்ளே போ, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு ஹீரோனும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோ அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறான். தென் இப்படியே நைட் ஆகுது. நைட்டு வந்து அந்த இஃபங்க வழி அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. அப்பா அவன் இங்கே பாரு, நாளைக்கு காலையில் நம்ம கண்டிப்பாக மூவிக்கு போகலாம் சரியா, நல்ல ஆக்ஷன் மூவிக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வரான். அப்போ ஹீரோயின் இங்கே பாரு, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிற? ஏன்னா உன்னோட பேக்ரவுண்ட் வேறு, ஏன் பேக்ரவுண்ட் வேறு, அப்புறம் நான் வந்து எங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறமா என்னோட டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி வேலையை அவன்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறா. எது? உன் வேலை எதுக்கு அவன்கிட்ட கொடுக்கணும்? இல்லை, அது நியாயமாக அவன் பார்க்க வேண்டிய வேலை தான், ஆனால் அவன் தான் எனக்காக விட்டு கொடுத்தான், அவன் இது வரைக்கும் எனக்காக நிறைய பண்ணிட்டான், அதனால இந்த டைம் அவனுக்காக இந்த வேலையை நான் விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு இவன் வீட்டுக்கு வந்துடுறான். அப்படி வரும்போது அவனோட அம்மா இவனை பற்றி ஏதோ நியூஸ் பேப்பரில் வந்திருக்குன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இவனோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது, அதை எடுத்தவங்களோட பேரும் கீழே இருக்குது, அதில் லிங்கின்னு எழுதியிருக்கு. இவங்க உடனே இங்கே பாரு, உன்னை லிங்கின்னு ஏதோ ஒரு பொண்ணு தான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கா, அவளும் நம்ம ஏரியான்னு தான் நினைக்கிறேன், அவகிட்ட நீ பேசி பாரு அப்படின்னு சொல்ல, அடப்போம்மா நான் ஏற்கனவே ஒருத்தியை பார்த்துட்டேன், சரி சொல்லு, உன்னோட வருங்கால மருமக வேற எதுவும் வேலைக்கு போகலன்னா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு இவன் கேட்க, டேய் என்னடா விளையாடுற, அதெல்லாம் வேலைக்கு போகணும். ஆமாம், நீ கேர்ள் ஃப்ரெண்ட் ஏற்கனவே பார்த்துட்டியா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா, அதான் உங்ககிட்ட கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே ஒப்பீனியன் கேட்டுக்கலாமே நினச்சேன் அப்படின்னு சொல்ல, சரி யார் அந்த பொண்ணு அப்படின்னு இவங்க கேட்க, வேறு யார், ஃபெய்னி தான் அப்படின்னு இவன் சொல்கிறான். இது ஃபெய்னியா? ஃபெய்னியை நீ டேட் பண்ணுறியா அப்படின்னு அவங்க கேட்க, இல்லைம்மா அதை பற்றி தாம்மா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட்டே ஆகாது, அவங்க பேக்ரவுண்ட் என்ன நம்ம பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு இவங்க சொல்ல, அம்மா நீ அப்படின்னா ஸ்டேட்டஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் கேட்குறான். டே இல்லடா வாயை மூடுறா அப்படின்னு அவங்க சொல்ல, நான் கத்துவேன், நீ இவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்துட்டு இப்படி பேக்ரவுண்டெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்ல, உடனே அவங்க ஒரு கம்பை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டே வாயை மூடுறா அப்படின்னு சொல்ல, அம்மா முடியாது, நீ எவ்வளோ அடித்தாலும் நான் ஃபெய்னியை டேட் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்ல, ஓ அப்படியா, சரி நீ டேட் பண்ணிக்கோ, ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன்? அது என்னன்னா அவள் காலேஜுக்கு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ஏன்னா அவள் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் காலேஜுக்கு போனால் நீ தனியாக இருப்படா, அது நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதுவும் கரெக்டு தான், சரி அப்படின்னா அவள் காலேஜுக்கு போக மாட்டா அப்படின்னு இவன் சொல்கிறான். என்னடா அவள் முடிவை நீ எடுக்கிற அப்படின்னு இவங்க கேட்க, அம்மா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் யாருமா காலேஜுக்கெலாம் போகணுன்னு ஆசைப்படுவா, விட்டு தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓடி வரான். ஓடி வந்து இங்கே பாரு, நான் 2 டிக்கெட் எடுத்துட்டேன், வா இந்த மூவி கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட, நான் தான் சொன்னல நம்ம 2 பேருக்கும் சரி வராது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பட் அப்பா அவன், ஐயோ நான் எல்லாத்தையுமே வீட்டில் போய் யோசிச்சு பார்த்துட்டேன், அதோட உன்னோட வேலையை உன் அண்ணனுக்கு கொடுக்குறதா சொன்னல, பிரச்சனையே இல்லை, உங்கள் அண்ணனுக்கு கொடுத்துக்கோ, ஆனால் ஏன் அம்மா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா உனக்கு நான் வேறு வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எப்படி பார்த்தாலும் நம்மலாம் ஒரே ஃபேமிலி தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஃபெய்னி அப்படின்னு ஒரு சத்தம். பார்த்தா இன்னொரு பக்கம் ஹீரோ வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான். நீ என்னடா இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்னு கேட்க, அது என் பட்டன் அறந்துருச்சு, எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடு அப்படின்னு கேட்குறான். இதை பார்த்த உடனே அங்கே இருக்க இஃபங், டேய் தம்பி, ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் இப்போ மூவி பார்க்க போயிட்டுருக்கோம், நீ என்ன பண்ணுற, இந்த பட்டனை எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போ, அங்கே ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட எப்படி தைக்கிறதுன்னு கேட்டேன்னா அவங்களே சொல்லி கொடுப்பாங்க, நீ கிளம்பு நாங்கள் மூவிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினுமே, ஆமாம் நீ கிளம்பு, நான் வேறு ஒரு நாள் வந்து உனக்கு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படியா நீ மூவிக்கு போறியா, சரி நான் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே போகிறேன், ஆனால் எந்த பக்கமாக போகிறது, ரைட் சைடா இல்லை லெஃப்ட் சைடுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போகிறான். அந்த வழி இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இருந்துமே அவன்,
இல்லை எனக்கு வழி எதுன்னு தெரியல, வாயேன் என்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போயேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நம்ம அவனை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு இவங்க பார்த்து இவ கேட்குறா. இல்லை படத்துக்கு டைம் ஆயிடுச்சே அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோ உடனே சரி நீங்கள் போங்க எனக்கு வழி எதுனே தெரியல அப்படின்னு பாவமாக நின்றுட்டே இருக்கான். அவனை விட்டுட்டு போகிறதுக்கு ஹீரோயினுக்கு மனசே இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் இவங்கோட ஹீரோ உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினையை பேனு பார்த்துட்டு இருக்க, டேய் ரோட்டை பார்த்து உட்காருடா அப்படின்னு அந்த இவன் திட்டிகிட்டே போகிறான். நம்ம ஹீரோவும் நீ ஏன் இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுற, ஃபாஸ்ட்டாக ஓட்டு அப்படின்னு சொல்ல, டேய் நீ எவ்வளோ வெயிட்டாக இருக்க ஃபாஸ்ட்டாக ஓட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த இவன் திட்டிகிட்டே இருக்க. அப்படியே அவங்க 3 பேரும் சிரிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி எனக்கு இந்த ட்ராமாவை பார்க்கும்போது வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின் ட்ராமாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. உங்களுக்கும் இதே ஃபீலிங் தான் இருக்கான்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.